ஆன்ட்டி, நான் ரொம்ப காய்கறி, பழங்கள் எல்லாமே சத்தானதா சாப்பிடுறேன். ஆனாலும் நான் ரொம்ப வீக்கா ஃபீல் பண்றேன் ஆன்ட்டி. டயர்டாவே இருக்கு எல்லா டேயும். ம். இதே மாதிரி நீங்களும் ஃபீல் பண்ணுறீங்களா? இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ உன்னுடைய ஸ்டொமக்கில் வந்து குட் பாக்டீரியா ரொம்ப கம்மியாக இருக்கலாம். நீ அதுக்கு வந்து ப்ரீபயாட்டிக் ப்ரோபயாட்டிக் நிறைய எடுத்தீங்கன்னா வந்து உன்னுடைய கட் வந்து நல்லா இருக்கும். உனக்கு உன்னுடைய நியூட்ரியன் என்னென்ன எடுக்கிறியோ அது அப்சர்வ் ஆகும். இப்போ ப்ரீபயாட்டிக்னா உன்னுடைய கட் பாக்டீரியா கொடுக்குற ஃபுட்டு. ப்ரோபயாட்டிக்னா உன்னுடைய கட்ஸில் பாக்டீரியாவை இன்க்ரீஸ் பண்ணுறது. இந்த ரெண்டையும் பண்ணீங்கன்னா உனக்கு கட்ஸ் நல்லாயிருக்கும். நீ எடுக்கிற ஃபுட்டுலேருந்து நியூட்ரிஷன் நல்லா அப்சர்வ் ஆகும். அதுக்காக என்ன ஃபுட் எடுத்துக்கலாம் ஆன்ட்டி? நிறைய வந்து ஃபைபர் உள்ள ஃபுட்டு எடுத்துக்கலாம். அதாவது இன்சாலிபிள் ஃபைபர் அப்படிம்பாங்க. அப்படி உள்ள ஃபுட்டு வந்து அதில் வந்து ப்ரீபயாட்டிக் நிறையா இருக்கும். இப்போ நீ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நீ பாதாமோட ஸ்கின்ல இருக்குது, முளைக்கட்டின தானியங்கள் இருக்குது, முழு தானியங்களோட ஸ்கின்ல இருக்குது, நம்ம கத்திரிக்காய், தக்காளி, வெண்டைக்காய் இதில் உள்ள ஸ்கின்ல எல்லாம் அது நிறையா இருக்குது. அப்போ நீ இதெல்லாம் எடுத்தீங்கன்னா அதில் உள்ள ஸ்கின்ல உள்ள நியூட்ரியன்ட் வந்து உன்னுடைய கட்ஸில் உள்ள பாக்டீரியா அப்சர்வ் பண்ணிட்டு உன்னுடைய எலிமினேஷன் ப்ராசஸ் அது ரொம்ப நல்லாவே, அதாவது ஸ்மூத்தாக பண்ணும். நமக்கு வந்து அந்த எலிமினேஷன் நல்லா நடந்தாலே உனக்கு வந்து உன்னுடைய ஹெல்த் நல்லாயிருக்கும், உன்னுடைய பிரெயின் ஹெல்த் நல்லாயிருக்கும், உன்னுடைய ஹட் ஹெல்த் நல்லாயிருக்கும். இதுக்கு ப்ரீபயாட்டிக் ஹெல்ப் பண்ணும்.